அமெரிக்காவில் இருந்து சென்னை திரும்பினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சென்னை விமான நிலையத்தில் அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு. அமெரிக்க பயணத்தில் 7,618 கோடி ரூபாய் முதலீடுகளுக்கு ஒப்பந்தம் கையெழுத்து. தொழில் முதலீடுகள் வாயிலாக 11,516 பேருக்கு வேலை கிடைக்கும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி. கோவையில் ஹோட்டல் உரிமையாளரை நிதி அமைச்சர் நடத்திய முறை வெட்கப்பட வேண்டிய ஒன்று. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். அதிமுக ஆட்சியில் 10 விழுக்காடு முதலீடுகள் கூட இருக்கவில்லை. வெள்ளை அறிக்கை கேட்கும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பதில். தமிழகம் முழுவதும் குரூப் 2A முதல்நிலை தேர்வு. 2,327 காலி பணியிடங்களுக்கு நடைபெறும் தேர்வை 8 லட்சம் பேர் எழுதுகின்றனர். நூறு விழுக்காடு நிறைவேற்றக்கூடிய வகையில் தொழில் முதலீடுகள் அமைந்துள்ளன. எதிர்பார்த்ததை விட அதிக முதலீடுகள் கிடைத்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். சொன்னதை தான் செய்வோம், செய்வதை தான் சொல்வோம். அமைச்சரவை மாற்றம் குறித்து முதலமைச்சர் பதில். திமுக என்பது சொன்னதை தான் செய்யும், சொல்வதை தான் செய்வோம். ஒரே வரையில் சொல்லிடுறேன். இன்னைக்கு 75ஆம் ஆண்டு விழாவை கொண்டாடக்கூடிய வகையில் திமுக பவள விழாவை கொண்டாட இருக்கு. ஆக நிச்சயமா உறுதியா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்று நம்புகிறேன். டிஎன்பிஎஸ்சி தேர்வு நடைமுறைகள் அனைத்தையும் வீடியோ பதிவு செய்ய நடவடிக்கை. குரூப் 2 தேர்வு மையங்களை பார்வையிட்ட டிஎன்பிஎஸ்சி தலைவர் எஸ்.கே. பிரபாகர் பேட்டி. சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் தங்கம் 54,920 ரூபாய்க்கு விற்பனை. ஓணம் பண்டிகையொட்டி குன்னூர் உதகை இடையே இன்றும் நாளையும் சிறப்பு மலை ரயில் இயக்கம். தெற்கு ரயில்வே அறிவிப்பு. அமெரிக்காவில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை. கடும் பாதிப்புக்குள்ளான மக்கள். தேவதானப்பட்டி பேரூராட்சியில் துப்புரவு பணி மேற்பார்வையாளர்களுக்கு ஓராண்டுக்கு பணி மாறுதல் கிடையாது என மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. மகிழ்ச்சியில் கேக் வெட்டி கொண்டாட்டம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 19 மீனவர்கள் சென்னை திரும்பினர். சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்க மீன்வளத்துறை நடவடிக்கை. வெங்காயத்துக்கான ஏற்றுமதி வரியை 40 விழுக்காட்டிலிருந்து 20 விழுக்காடாக குறைப்பு. விளைபொருட்களின் ஏற்றுமதி ஊக்குவிக்கும் வகையில் வெங்காய ஏற்றுமதிக்கான குறைந்தபட்ச விலையை ரத்து செய்தது மத்திய அரசு. நெல்லையில் கல்லூரி மாணவியை மதுகுடிக்கு அழைத்த பேராசிரியர் கைது. தலைமறைவான மற்றொரு பேராசிரியரை தேடும் காவல்துறை. புதிய கல்விக் கொள்கை மெட்ரோ நிதி தொடர்பாக பிரதமர் மோடியை சந்தித்து பேச உள்ளேன். சென்னை விமான நிலையத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி. கிருஷ்ணகிரியில் பாறையூர் கிராமத்தில் மர்ம காய்ச்சலால் 100க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. வீடுகளுக்குள் முடங்கி கிடக்கும் மக்கள். ஜம்மு காஷ்மீரில் தப்பிச் சென்ற பயங்கரவாதிகளை பிடிக்க ரோந்து பணியில் ராணுவம் தீவிரம். பயங்கரவாதிகள் துப்பாக்கிச் சூட்டில் ராணுவ வீரர்கள் 2 பேர் உயிரிழந்ததால் ராணுவம் அதிரடி நடவடிக்கை.
உத்தரகாண்டில் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட பத்ரிநாத் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து மீண்டும் தொடங்கியது. கமேடா, சின்கா உள்ளிட்ட இடங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவினால் கடந்த ஒரு மாதமாக போக்குவரத்து முடங்கியது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி கோவையில் காங்கிரஸ் இன்று ஆர்ப்பாட்டம். கோவை அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசனை அழைத்து மன்னிப்பு கேட்க வைத்ததற்கு கண்டனம். பராமரிப்பு பணி காரணமாக சென்னை தாம்பரம் இடையிலான ரயில்கள் நாளை ரத்து. காலை 9 மணி முதல் இரவு 7 மணி வரை ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீரில் பிரதமர் மோடி இன்று சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம். ஜம்மு காஷ்மீரில் வருகின்ற 18ஆம் தேதி முதல்கட்ட வாக்குப்பதிவு. ஆசிய சாம்பியன் கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இன்று மோதல். இந்திய அணி தனது 5வது மற்றும் கடைசி லீக் ஆட்டத்தில் பாகிஸ்தானுடன் மோதுகிறது.